கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். அருமை நாத சாகுல மீனொழி அற்புத சரிதம் கேளுங்கள். அற்புத சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதர் வழியின் சரிதம் கேளுங்கள். தாஹா நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவரா. தாஹா நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவரா. ஏகண்டகுமா நாசிக கேட்டு இதமாய் பாத்திமாவின் அன்பின் மகனாய் பிறந்தார்கள். அழகிய தீனின் தொடராக அவர்காக மிகானா புனிதனாகும் மிகானா. அவர்காக மிகானா புனிதனாகும் மிகானா. கருணை கடலாம் காதல் வழியின் காரண சரிதம் கேளுங்கள். வழியின் காரண சரிதம் கேளுங்கள். தந்தை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாயூர் நகர் சேர்ந்தால். தந்தை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாயூர் நகர் வாய்மை குருவை சந்தித்தார். குப்பே இல்லா ஞானத்திற்கே போகும் இன்பம் அடைந்தாரே. இப்பூமி நீரில் தீபணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே. அவர்காக மிரானா புனிதனாகும் மிரானா. அவர்காக மிரானா புனிதனாகும் மிரானா. கருணை கடலால் காதல் வழி காரண சரிதம் கேளுங்கள்.
இஸ்லாம் பரப்பினரே 12 ஆண்டுகள் சீடர்களுடனே பயணம் செய்த ஞான மகான் தென்னகமெங்கும் வருகை தந்தார் தீபணி செய்தார் ஆர்வமுடன் சாலே மிரானா புனிதனா அவர் சாலே மிரானா புனிதனா கருணை கடலாம் காதல் வழியின் காரண சரிதம் கேளுங்கள் 40 வயதில் நன்மையனாகும் நற்பணி நாடி வந்த மகான் 40 வயதில் நன்மையனாகும் நற்பணி நாடி வந்த மகான் போற்றும் வண்ணம் தீனின் சேவை புரிந்தார் தூய சிந்தையுடன் அழகிய அருவர் 8ஆம் வயதில் ஆயுள் முடிவை கைந்தனரே பெரிதாகி துசாகி மகனிடம் எல்லாம் உழைத்தார் முறையாக அவர் சாகே மிரானா கருணை கடலாம் காதல் வழியின் காரண சரிதம் கேளுங்கள் வெள்ளு ஜமாத்து